ஹாய், வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் சரண்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான சூப்பரான மட்டன் கீமா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 5-6 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, 5 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்து கூடவே 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துருக்கேன். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ புதினா எடுத்த கப்புலே பாதி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். புதினா கொத்தமல்லி நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம குழந்தைங்க தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. அது பிரியாணியில் அவ்வளோவா தெரியாது. நல்லா வதங்கிட்டுருக்கும். இப்போ இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கறதுனால அடியும் பிடிக்காது, சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் முன்னாடியே உப்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். மட்டன் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். மட்டனை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் போடும்போது கையில் எடுத்து போடுங்க. மட்டன்னு இல்லை, எந்த நான்வெஜ் நம்ம சேர்த்தோம்னாலும் அதை கையில் எடுத்து போட்டோம்னா நல்லது. இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்கிற தண்ணிலாம் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அதனால் கையில் எடுத்து போடுங்க. இதை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்ல மட்டன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நார்மலாக நம்ம சண்டேஸில் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி வேறு நாட்களில் நம்ம போய் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்ற நாள்லலாம் நம்ம போய் வாங்கினோம்னா நம்ம கேட்குற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே கலந்து விட்டுடலாம். இது விசில் விடணுன்ற அவசியம்லாம் இல்லை. மட்டனுக்கு தனியாக இதிலே வெந்துடும். இப்போ இது நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி போடணும். இதில் நம்ம மட்டன் வாங்கும்போதே அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கொத்துக்கறி வேணும்னு கேட்டோம்னா அவங்களே கொத்தி கொடுத்துருவாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மூடி போட்டு
மூடி வச்சிடலாம். அப்போது இந்த மட்டனில் இருக்க அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கும். நல்லா கொதிச்சிடுச்சு. இதிலே முக்கால்வாசி மட்டன் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை நல்லா வடிச்சிட்டு இது கூடவே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக இப்படி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வைக்கலாம். விசில்லாம் போட வேண்டாம். நம்ம மூடியை இப்படி திருப்பி போட்டோம்னாக்கா அது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி மூடி வைக்கணும். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அரை லெமனோட ஜூஸை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக அப்படி கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஹாஷாக கலந்திங்கனாக்கா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக பண்ணலாம். இதுக்கு மேலே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். நல்லா பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வாசனையெல்லாம் நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்குது. நிறைய குழந்தைங்க மட்டன் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது, நல்லா சாப்பிட்ருவாங்க. மட்டன் கீமா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியில் மட்டன் பீசஸாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொத்துக்கறியாக சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.